அதுதான் சித்தவட்ட கோட்டை. ரொம்ப பெரிய அளவிலான ஒரு சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம அந்த கோட்டைக்கு உள்ள நுழைஞ்சு வந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம கடந்து உள்ள வந்ததுமே நம்ம பார்க்கலாங்க. சுற்றிலும் மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த வழியில் யாராச்சும் வராங்களா சொல்லி பார்க்கறதுக்கு இந்த பக்கம் வராங்கன்னா இந்த பக்கம் பார்ப்பாங்க. இது பாருங்க, கிராஸாக இருக்கு பாருங்க. கோட்டையை சுற்றி அமைச்சிருக்கக்கூடிய அகழி இதுதான். இந்த கோட்டைக்கு உள்ள வர இன்னொரு நுழைவாயிலாக இருந்திருக்குங்க. நிறைய கல்வெட்டுகள் நம்ம பார்க்க முடியும். எல்லாம் தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். இந்த நந்தி வந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு பெரிய அளவிலான ஒரு நந்திங்க. உள்ள ஒரு ரொம்ப புதைஞ்சு போயிருக்கு பாருங்க. இந்த கோடுகள் வந்து இருக்கும். இவை வந்து கொஞ்சம் விசேஷமான சிவலிங்கம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு கோவில இருந்திருக்கு என்பது உறுதி. நவாபுகளுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு தர்கான்னு சொல்லப்படுதுங்க. அதே போல ஆபத்து காலகட்டத்தில் இந்த கோட்டையிலிருந்து வெளியேறும் இந்த ஒரு ரகசிய பாதை வந்து அமைச்சதா சொல்லப்படுதுங்க. மதில் சிவர் வந்து அமைச்சிருக்காங்க. கீழே பார்க்கலாம். இந்த நதி வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டு பார்க்க முடியுங்க. இளவரசிகள் அதாவது ராணிகள் வந்து குளிக்கிறதுக்காக பயன்படுத்திய ஒரு தொட்டின்னு சொல்லப்படுதுங்க. அவர்கள் ராணிக்காக அமைக்கப்பட்ட ஒரு மண்டபம் சொல்லுங்க. நல்லா அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறைகளை நம்ம பார்க்க முடியுங்க. ஒருவேளை வீடியோ எடுக்கணும்னா பர்மிஷன் வாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒருத்தர் வந்து 200 ரூபாய் காசு கொடுத்துட்டு வீடியோ எடுத்துன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பலரும் அறிந்திடாத சித்தவட்டம் கோட்டைக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். காணொலியை முழுசா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. இப்போ நம்ம ஆந்திர மாநிலத்தில் கடப்பா மாவட்டத்தில் இருக்கோம். கடப்பாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சித்தவட்டம் எனக்கூடிய ஒரு ஊரில் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு பின்னாடி பார்க்கலாங்க, பெண்ணா நதி ஓடிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப மிகப்பெரிய ஒரு நதி தாங்க இந்த பெண்ணா நதி. இந்த நதி கரைக்கு பக்கத்திலே 36 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்குங்க. சித்தவட்ட கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டையை தமிழில் அதிகமாக காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படியே காட்டியிருந்தாலும் இந்த கோட்டையோட வரலாறு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு கோட்டை தான் இந்த சித்தவட்டம் கோட்டை. இந்த கோட்டைக்கும் சோழர்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இதை பற்றி முழுமையாக நம்ம அந்த கோட்டைக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கரெக்டாக அந்த இடத்துல இருப்பாருங்க, அதுதான் சித்தவட்ட கோட்டை. இப்போ நம்ம சித்தவட்ட கோட்டையோட என்ட்ரன்ஸில் இருக்காங்க. இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸு. இங்கே நம்ம டைமிங் பார்க்கலாம். இந்த கோட்டையோட டைமிங் எடுத்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் ஈவினிங் வந்து 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸுங்க. இப்போ இந்த கோட்டையோட நுழைவாயில நம்ம பார்க்கலாம். இந்த கோட்டையோட பாதுகாப்புக்காக இந்த கோட்டையை சுற்றிலும் 4 பக்கமும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு அம்சத்தில் தான் இந்த கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோட்டைக்கு பின்பக்கம் நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். அந்த பெண்ணா நதி வந்து தண்ணி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, எப்பவுமே தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கும். அதனால வந்து எதிரிகள் யாரும் உள்ள ஊடுருவ முடியாது. அதே போல் கோட்டையோட நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். கோட்டையோட இந்த பக்கம் நம்ம பார்க்கலாங்க. முன்பக்கம் வந்து அகழிகள் வெட்டியிருக்காங்க. காட்டுறேன் பாருங்க. கோட்டை சுவர்கள் இருக்கு இல்லைங்களா, மதில் சுவருக்கு பக்கத்திலே நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து அகழிகள் வெட்டியிருக்காங்க. அதே போல் அந்த பக்கமும் கோட்டைக்கு பின்பக்கமும் அகழிகள் வெட்டியிருக்காங்க. இப்போது இது வந்து என்ட்ரன்ஸுங்க. நமக்கு இதுதான் கோட்டையோட பிரதான நுழைவாயிலுங்க. இந்த கோட்டைக்குள்ளே வர 2 நுழைவாயில் இருக்குது. அந்த பக்கம் ஒரு நுழைவாயிலும் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த கோட்டையோட பாதுகாப்புக்காக இந்த மதில் சுவர் இருக்குங்களா, கோட்டையை சுற்றும் இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரில் 15 கண்காணிப்பு மேடைகள் வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அந்த கடைசியில் இந்த பக்கமே ஒரு 4 பார்க்க முடியும். மொத்தமே இந்த கோட்டையை சுற்றிலுமே ஒரு 15 கண்காணிப்பு மேடைகள் வந்து அமைச்சதாக சொல்லப்படுதுங்க. கோட்டையோட முன்பக்கம் நம்ம பார்க்கலாங்க. இந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயருடைய ஒரு சிற்பத்தை வச்சுருக்காங்க. அதேபோல் இங்கே கருட பகவானுடைய ஒரு சிற்பத்தை வச்சுருக்காங்க. இங்கிருந்து வீடியோ எடுக்க சுத்தமாக அனுமதிக்கலைங்க. குறிப்பாக ஒவ்வொரு தூணையும் ஒவ்வொரு சிற்பத்தையும் காட்டி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நான் உள்ளே போகிறத மட்டும், நேராக போகிறத மட்டும் வீடியோ எடுக்கிறாங்க சொல்லி தான் நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இதுதான் கோட்டையோட பிரதான நுழைவாயிலுங்க. இந்த நுழைவாயிலுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு வழி இருக்குது. இந்த வழியில் தான் நம்ம உள்ளே போகணும். கோட்டைக்கு உள்ளே போக வந்து அது வந்து பிரதான வழிங்க. இந்த வழி வந்து பொதுவான நாட்கள் வந்து இந்த மாதிரி வழியில் தான் உள்ளே வருவாங்க. உள்ள பெருசாக ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே நான் அந்த கோட்டைக்குள்ளே போகிறப்போ ஒரு சில வீடியோக்கள் எடுத்தாங்க. அதே போல் இங்கே ஒரு நுழைவாயில் இருக்கு இல்லைங்களா, இது கடந்ததுமே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அண்ணா இருந்தார். அவர் வந்து சுத்தமாக வீடியோ எடுக்கவே அனுமதிக்கலைங்க. அது பெரிய ஒரு விஷயம். நான் அதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோட்டையை விட்டு நான் வெளியில் வரும்போது ஒரு சில வீடியோக்களை எடுத்தேன். இந்த இரண்டையும் இணைச்சி தான் இங்கே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள். பெரிய மண்டபம் வந்து சுற்றில் அமைச்சிருக்காங்க. உள்ளே வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்கலாங்க. கஜலட்சுமியோட ஒரு சிற்பம் வந்து மேலே இருக்குது தெரியுங்களா, அந்த இடத்துல விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் இந்த சிற்பங்கள் வந்து பொதுவாக நம்ம பார்க்க முடியும். இந்த நுழைவாயில நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய இடத்துல காட்டிப்போம். விஜயநகர பேரரசு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு கொடி இந்த மாதிரி இந்த தூண்களை வந்து அமைச்சிருப்பாங்க. கொடி மங்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பக்கம் பார்க்கலாம். மேலே வந்து பூதகணங்கள் தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு வடிகள் அமைச்சிருக்காங்க. இப்போது நுழைஞ்சு வந்தோம் இல்லைங்களா, அந்த மண்டபத்துடைய முன்பக்கம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய கலைநயங்கள் நிறைந்த சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு தூண்களில். ஒரே கல் தூண் தான். இல்லை யாழை மீது வந்து போர் வீரர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது.
இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம் ஒரே கல் தூணில் 3 சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. மண்டபம் முழுவதுமே நம்ம பார்க்கலாங்க. நிறைய கலைநயத்தோட சிற்பங்கள் வந்து இந்த தூண்களை செதுக்கியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த கோட்டைக்கு முன்பகுதியை நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப பெரிய அளவிலான ஒரு சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாங்க. இந்த சிவலிங்கம் என்பது வந்து சிதலம் உடஞ்சிருக்கு. இது ஒட்ட வச்சுருக்காங்க. அதனால தான் இது வழிபாடு இல்லாமல் இங்கே இருக்குது. இப்போது உள்ள நுழைவாயில் நுழைஞ்சு வந்தோம் இல்லைங்களா, மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இந்த வழியில் நம்ம மேலே போகலாம். இப்போ நம்ம அந்த கோட்டைக்கு உள்ள நுழைஞ்சு வந்தோம் இல்லைங்களா, அந்த பாதை வந்து நம்ம இங்கே மேலே இருந்து பார்க்கலாங்க. இந்த கோபுரம் தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து நுழைவாயில். அதை நம்ம கடந்து உள்ளே வந்ததுமே நம்ம பார்க்கலாங்க. இது ஒரு மண்டபம், சுற்றிலும் மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. நல்லா சுற்றி வர்ற மாதிரி பாதைகள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கண்காணிப்பு மேடை இருந்திருக்கு. இந்த வழியில் யாராச்சும் வராங்களா சொல்லி பார்க்குறதுக்கு இந்த பக்கம் வராங்கன்னா இந்த பக்கம் பார்ப்பாங்க. இது பாருங்கள், கிராஸாக இருக்குது பாருங்கள், செவரு இப்படி இருக்குது, கிராஸாக இருக்குது. இந்த வழியை வந்து கரெக்டாக அந்த சாலை வரைக்கும் தெரியுது பாருங்கள். கோட்டையை சுற்றி அமைச்சிருக்கக்கூடிய அகழி இதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது, அப்படி இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. 3 பக்கம் வந்து அகழிகளை வந்து அமைச்சிருக்காங்க. கோட்டையோட பின்பக்கம் வந்து பெண்ணா நதி இருக்குது, காட்டுறவாங்க. தெரியுதுங்களா, அதுதான் அந்த ஆறு போய்ட்டு இருக்குது பாருங்கள், ஆறு பெண்ணா நதி. இது கோட்டையோட நுழைவாயிலுடைய மேல் பரப்பு ஒரு மண்டபமாக அமைச்சிருக்காங்க. நுழைவாயிலில் கடந்து நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இங்கே நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இங்கே ஒரு மசூதி இருக்குது, ஈதிகா மசூதின்னு சொல்கிறாங்க இந்த மசூதி. இந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. முகலாயர்கள் மற்றும் ஆற்காடு நவாப் அவர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணாங்க. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மசூதி மற்றும் இந்த மசூதிக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. தொழுகைக்கு வரக்கூடியவங்க அவர்களை சுத்தப்படுத்தும் வகையில் இங்கே ஒரு நீர்நிலை அமைச்சிருக்காங்க. நவாப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே வாழ்ந்த முக்கிய பிரமுகர்களை இந்த இடத்துல அடக்கமாக பண்ணியிருக்காங்க. அவர்களோட சமாதிகளை நம்ம பார்க்கலாம். இந்த சமாதிகளும் முற்றிலுமாக சிதலமடைஞ்சிருக்குங்க. அந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு மண்டபம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது, அதை பார்த்துலாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கணுங்க. இதோடைய அடித்தளம் மட்டும் பார்க்க முடியுது. நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கண்டிப்பாக ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு நுழைவாயில கூட இருந்திருக்கலாம். அடுத்ததாக இங்கே பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல மைக்கு நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன், வயரு சரியாக கனெக்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். இங்கே வீடியோ வேறு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஒரு டென்ஷனில் இருந்துட்டேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்டபம் ஒரு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு மண்டபமாக இருந்ததாக சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் ஒரு மண்டபம் இருக்குங்க, அதுக்கு போகிறதுக்கான வழியும் இருக்குது. இந்த மண்டபம் அந்த மசூதி எல்லாமே நவாப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டியிருக்கணும். இந்த கோட்டை என்பது 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு மண் கோட்டையாக இருந்திருக்கு இந்த கோட்டை. அதுக்கு பிறகு 1600களுக்கு பிறகு தான் இந்த கோட்டை என்பது கற்கோட்டையாகவே கட்டப்படுதுங்க. இங்கிருந்து நம்ம பார்க்கலாங்க, இந்த கோட்டையோட மதில் சுவர்கள் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அங்கங்கே கண்காணிப்பு மேடைகள் இருக்குது நம்ம பார்க்கலாம். அங்கே ஒரு மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கோட்டையோட இன்னொரு நுழைவாயில். அது நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இந்த கோட்டை வந்து 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆனால் யாரால் கட்டப்பட்டது என்ன சொல்லி எந்த ஒரு தரவான விளக்கம் இல்லை. ஆனால் 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த கோட்டை என்பது வந்து கட்டப்பட்டு இருக்கலாம்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் விஜயநகர பேரரசு காலகட்டத்திலேருந்து நமக்கு தெளிவான ஒரு வரலாறு இருக்குது. அதாவது வீர நரசிம்ம ராயன் விஜயநகர பேரரசுடைய 1503 வரைக்கும் ஆட்சி செஞ்சவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய அண்ணன். அவர் ஆட்சி செய்யும்போது இந்த பகுதியில் சம்மட்டி குரவராயன் சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு அரசர் இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையான வரிகள் விதிச்சிருக்காரு. அதே போல வரி கட்டாத ஆண்களுடைய மனைவியை இந்த கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்து ரொம்ப கீழ்த்தரமான சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான தண்டனைகளையும் கொடுத்து நிறைவேற்றிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட வீர நரசிம்மராயர் அவருடைய படத்தலைப்பை அனுப்பி சம்மட்டி குரவராயன் என்பவரை தலையை வெட்டி அவர் முண்டமா உடலை கட்டி குதிரை இழுத்து சென்றதா ஒரு வரலாற்று தகவலும் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த கோட்டை என்பது வந்து 1542 கிருஷ்ண தேவராயருடைய மருமகனாகிய வரதராஜன் எனக்கூடிய ஒரு அரசர் வந்து இந்த கோட்டையை வந்து ஆட்சி செய்றாரு. அதுக்கு பிறகு வந்து 2ஆம் வெங்கடராயனுக்கு வந்து போர்க்களத்துல உதவியா இருந்தனால மட்டி அரசர்கள் எனக்கூடிய எல்லையா ராஜா எனக்கூடிய ஒரு அரசருக்கு இந்த கோட்டை வந்து அன்பளிப்பாக கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை சுற்றியுள்ள ஒரு சில கிராமங்களும் வந்து அவர்களுக்கு வந்து இலவசமாக தராங்க. அதுக்கு பிறகு அட்டி எல்லமையாவுடைய மகன் ஆகிய அனந்தராயன் என்பவர் வந்து 1605களில் இந்த கோட்டை வந்து கற்கோட்டையை கட்டுறாங்க. அதுக்கு பிறகு இந்த கோட்டை வந்து முகலாயர்கள் கைக்கு போகுது. அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் அவர்களுடைய கைக்கு போகுது. கடைசியா 1799 பிரிட்டிஷ் கைக்கும் போகுதுங்க. இதுதான் இந்த சித்தவட்ட கோட்டையோட வரலாறு. இன்னும் நிறைய இருக்கு, நம்ம உள்ள போயிட்டு பேசிக்கலாம். நல்லா அழகா நீட்டா வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணனா என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வரும்போது வீடியோ எடுக்க சுத்தமாக அலோவ் பண்ணலைங்க. அதனால தான் என்னால் சரியாக காட்ட முடியல. ஃபோனில் வேணும்னா வீடியோ எடுத்துக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் போகும்போது அதை தனியாக ரெக்கார்ட் பண்ணி தான்
ஆட் பண்ணி தான் இப்போ அந்த வீடியோவில் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை வீடியோ எடுக்கணுமானா பர்மிஷன் வாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒருத்தர் வந்து 200 காசு கொடுத்துட்டு வீடியோ எடுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கொடுத்தாகணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட இங்கே எங்கேயும் சும்மா வீடியோ எடுக்காத ஃபோனில் எடுத்து உள்ளே போய்ட்டு என்ன எடுத்து சொன்னாங்க. அதனால தான் நல்லா தெளிவாக வரலாற்றையும் பதிவு பண்ண முடியல. இல்லை நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க யூடியூப்பில், நான் பார்த்துருக்கேன். நம்மளை எதுக்கு எடுக்கக்கூட சொன்னாங்கன்னு தெரியல. இனிமேல் கொஞ்சம் தெளிவாக நான் காட்டுறேன். இப்போ முன்னாடி தெரியுது இல்லைங்களா, இதுதான் இந்த கோட்டைக்கு உள்ளே வர இன்னொரு நுழைவாயிலாக இருந்திருக்குங்க. கிட்ட போய் பார்க்கலாம். இந்த நுழைவாயிலுக்கு மேலேயும் நம்ம போகிற மாதிரி படிகள் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் அதே போல் முகப்பில் அங்கே இருந்த மாதிரி மண்டபம் அமைச்சிருக்காங்க. பார்க்கலாம், நிறைய சிற்ப வேலைப்பாடுகளோடு ஆனால் தூண்களை நம்ம பார்க்க முடியுங்க. இங்கே பாருங்கள், இந்த தூணுக்கு 3 பக்கமும் சிலைகளை வந்து வடிச்சிருக்காங்க. ஒரே கல்லாலான தூண் தாங்க, தெரியுதுங்களா? ஒரே கல்லில் 3 சிலைகள் இருக்கிற மாதிரி தூணை வடிவமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கலாம், யாழை மீது வந்து போர் வீரர் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு தூண். அங்கே இருக்க தூண்கள் பாருங்கள், கிட்ட போய் காட்டுறேன், தெரியுதுங்களா? இந்த தூண்கள்லாம் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வடிவில் நம்ம பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தூண்களும் நம்ம பார்க்கலாங்க. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுது. இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம். இங்கேயும் இப்போது அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, கோட்டைக்கு உள்ளே வரும்போது இது வந்து பிரதான நுழைவாயிலுங்க. இது வந்து எல்லா நேரத்திலும் அந்த கோட்டையோட நுழைவாயில் திறந்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சமயங்களில் இது அடைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இடத்த வந்து பயன்படுத்துகிற மாதிரி. இதுக்கு முன்னாடி இன்னொரு நுழைவாயில் இருக்குங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குங்க. இதுதான் பிரதான நுழைவாயில் இருக்குது. இது சுற்றிலும் மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க. இது கோட்டையோட இன்னொரு நுழைவாயில். இப்போது இது வந்து பிரதான நுழைவாயில் இல்லைங்களா. மற்ற நாட்களில் வீரர்கள் வந்து போகிறதுக்கு இங்கே ஒரு வழி அமைச்சிருக்குங்க, பார்க்கலாம் வாங்க. இந்த வழியில் பொதுவான நாட்கள் வந்து வீரர்கள் வந்து போகிறதுக்கு, உள்ளே வரக்கூடிய வேலையாட்கள் வந்து போகிறதுக்கு இப்போ இதெல்லாம் வந்து தொல்லியல் துறை அமைச்சிருக்காங்க. படிக்க இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சுற்றிலுமே நம்ம மதில் சுவர் பார்க்கலாம். இதுதான் 2வது நுழைவாயிலுடைய முன்பக்கம். இங்கே பார்க்கலாங்க, கோட்டையோட இன்னொரு நுழைவாயிலை நம்ம பார்க்கலாம். நிறைய கல்வெட்டுகள் நம்ம பார்க்க முடியும். எல்லாம் தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். கோட்டையை சுற்றிலுமே வந்து அகழிகள் வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து கோட்டைக்கு அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து வாசல் இருக்குது, பின்பக்கம் நமக்கு ஆறு இருக்குது, சரிங்களா. இது வந்து கோட்டையோட இன்னொரு பக்கத்துடைய அகழி. இது வரைக்குமே அகழிகள் வந்து அமைச்சிருக்காங்க. இதில் கண்டிப்பாக முதலைகள் விட்டுருப்பாங்க. ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் தான் இந்த கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்க. இன்னும் உள்ள இந்த கோட்டையில் ஒரு கோவில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மணலில் பொதிஞ்ச ஒரு சிவன் ஆலயம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதை போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தோம் இல்லைங்களா, 2வது நுழைவாயில பார்த்தாச்சு. இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது முதல்ல ஒரு நுழைவாயில் பார்த்தோம்ல, கோட்டைக்குள்ளே வர, அதுக்கு மேலே நம்ம போயிருப்போம். அதே போன்ற ஒரு அமைப்பில் தான் இங்கேயும் இருக்குங்க. காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது 2வது நுழைவாயில் கடந்து உள்ளே வந்தால் முகப்பு நுழைவாயில். அங்கே முதல்ல நம்ம எப்படி பார்த்தோம் அதே மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க. மண்டபம் அமைச்சிருக்காங்க. கீழே பார்த்தாலே தான் அதோட மேற்பகுதி தான் இது. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோன்னா பழமையான ஒரு சிவன் ஆலயம் இருக்குங்க. மணல்லேருந்து மீட்டு எடுத்துருக்காங்க. அது இந்த கோட்டைக்குள்ளே வெளியிலும் ஒரு ஆலயம் இருக்குது. மணல்லேருந்து இப்போ ஒரு 4 வருடங்கள் முன்பு தான் மீட்டு எடுத்ததாக சொல்லப்படுது. அந்த கோவிலும் அது பக்கத்துலேயே ஒரு பழமையான ஒரு தர்காவும் மசூதியும் இருக்குது. சொன்ன இல்லைங்களா, பழமையான ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலை பார்த்த மாதிரி இங்கே பெரிய அளவிலான ஒரு நந்தி பார்க்கலாங்க. நம்ம இந்த நந்தி வந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு பெரிய அளவிலான ஒரு நந்திங்க. 1646 முகலாயர்கள் வந்து இந்த கோட்டை மேலே படையெடுத்திருக்காங்க. படையெடுத்த போது அவுரங்கசீப்போடைய சேனாதிபதி வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். அந்த காலகட்டத்தில் முதல் முறை கோட்டையில் இருக்கிற ஒரு கோவில்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் இந்த நந்தியோட தலையும் அழிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு நேர் எதிரே நம்ம பார்க்கலாங்க. இங்கே வந்து ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயமும் முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு. சிவலிங்கத்தை நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்கு இறுதி பகுதி, சரிங்களா. அந்த பக்கம் வந்து பெண்ணா நதி வந்து போயிட்டு இருக்குது. நம்ம பார்க்கலாம், இந்த பக்கம் பார்க்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவர் கரையிலே கட்டியிருக்காங்க. இங்கே தான் நம்ம சிவன் கோவிலை நம்ம பார்க்கலாம். அதாவது சேதமடைந்திருந்தாலும் சிவபெருமானுடைய கோவில். நம்ம காலணியில் கட்டிட்டு போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து கோவிலோட சிவர்களாக இருந்திருக்குங்க. உள்ளே போகிற ரொம்ப புதைஞ்சி போயிருக்கு பாருங்கள். ஒரு பெரிய அளவிலான ஒரு சிவலிங்கங்க. ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்குங்க.
இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு கிட்டக்கட்டு பாருங்கள், இந்த கோடுகள் வந்து இருக்கும். இவை வந்து கொஞ்சம் விசேஷமான சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல முறையில் செயல்பாட்டில் இருந்த ஒரு சிவன் கோவில் முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு. 1646 முகலாயர் கைக்கு வந்து இந்த கோட்டை வருதுங்க. அதுக்கு பிறகு 1717 ஆற்காடு நவாப் அவர்களுடைய கைக்கும் இந்த கோட்டை வருதுங்க. இந்த இருவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இங்கே இருந்த இந்து கோவில் வந்து முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடப்பாவில் இருந்த நவாப்களும் இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 அரசர்கள் இந்த சித்தவட்ட கோட்டையை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் இன்னொரு பழமையான ஒரு கோவில் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு கோவில் வந்து துர்கா தேவியோடைய கோவிலே இருந்துன்னு சொல்கிறாங்க. மீனாட்சி தேவியோட கோவிலே இருந்தது தான் சொல்லப்படுதுங்க. ஆனால் ஒரு பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு கோவிலே இருந்திருக்கு என்பது உறுதி. ஆனால் இப்போ இந்த கோவில் வழிபாட்டில் இல்லை. உள்ளே பார்க்கலாம். நாம் பிரம்மாண்டமான ஒரு செங்கற்களாலான ஒரு கட்டுமான அமைப்பில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோவிலை பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கோவில் பக்கத்திலே தாங்க அந்த தலை துண்டிக்கப்பட்ட அந்த நந்தி இருக்குது. அந்த நந்திக்கு நேர் எதிரே இந்த கோவில் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு நந்தி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவிலான ஒரு சிவன் கோவில் இங்கே இருக்கணும். சிவலிங்கமும் பெரிய அளவில் தான் இருக்குது. இங்கேயும் ஏதாவது இடிஞ்சு போன ஒரு சிதலமடைந்த ஒரு கட்டுமானம் பார்க்க முடியுது. இது பிற்காலத்தில் வந்ததாக இருக்கலாம். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அங்கே ஒரு தர்கா மசூதி இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இதுதான் உள்ளே வந்து ஏதோ ஒரு ஆலயம் இருந்திருக்கணும். முன்பக்கம் ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இதுக்கு உள்ளே தான் தர்காவும் அந்த மசூதியும் இருக்குது. இதுக்கும் மேலே போக படிகள் அமைச்சிருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோட்டை கோபுரங்கள் மேலேயும் ஏறும் வகையில் தான் அந்த கோட்டையை வடிவமைச்சிருக்காங்க. மேலே ஒன்றும் இல்லைங்க, மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் இந்த தர்காவை போய் இந்த பக்கம் கீழே போயிட்டு பார்க்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம போனோன்னா அந்த தர்காவை மசூதியும் பார்க்கலாம். சித்தவட்டம் கோட்டைக்குள்ளே அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தர்காங்க இது. மசூதி வந்து அங்கே இருக்க நம்ம பார்க்கலாம். இங்கே வாழ்ந்த முக்கியஸ்தர்களுடைய சமாதிகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்த மசூதிங்க. மசூதி வந்து தொழுகை செய்யக்கூடிய இடம். தர்கா என்பது வந்து அங்கே முக்கியமானவர்களை அடக்கம் செஞ்சுருப்பாங்க. தர்காக்குள்ளே வந்து உள்ளே போகலாம்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம் வாங்க. ஆற்காடு நவாபுகளுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு தர்கான்னு சொல்லப்படுதுங்க இந்த தர்கா. இப்போது இந்த சித்தவட்டம் கோட்டை இருக்கு இல்லைங்களா, கோட்டைக்கு பக்கத்திலே ஒட்டி தாங்க இந்த பெண்ணா நதி என்பது போகுது. இந்த பெண்ணா நதியோடைய கரையில் தான் இந்த சித்தவட்டம் கோட்டை அமைச்சிருக்காங்க. கரையில் தான் இந்த தர்காவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதி அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த சித்தவட்ட கோட்டையிலிருந்து இந்த நதியில் வந்து தண்ணி எடுக்கவும் அவசர காலத்தில் வெளியில் போகவும் ஒரு பாதை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த வழியை நம்ம போய் பார்க்கலாங்க. அது ஓப்பனில் இருக்கான்னு தெரியல, போய் பார்க்கலாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆற்றுக்கு போகக்கூடிய வழி வந்து இந்த வழி தாங்க. இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வழி வந்து இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட தண்ணீர் தேவைக்கு போய் இந்த ஆற்றில் வந்து பெண்ணா நதியில் போய் தண்ணி எடுக்கிறதுக்காகவும், அதே போல் ஆபத்து காலகட்டத்தில் இந்த கோட்டையிலேருந்து வெளியேறும் இந்த ஒரு ரகசிய பாதையை வந்து அமைச்சதாக சொல்லப்படுங்க. அப்படி பின்னாடி பார்க்கலாம், அங்கே அந்த பக்கம் மதில் சுவர்கள் இருக்குது. அங்கேருந்து நம்ம நதியை அழகாக பார்க்கலாம். இந்த நதியோடைய வியூவை பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கலாங்க, இந்த பெண்ணா ஆற்றுடைய கரையில் பலமான ஒரு மதில் சுவர் வந்து அமைச்சிருக்காங்க. கீழே பார்க்கலாம், இந்த நதி வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக போயிருக்கப்பையும் பார்க்க முடியுங்க. அதாவது இப்போ அந்த வழி பார்த்தீங்களா, இப்போ அதிகமாக தண்ணி வர்றதுனால இந்த சுற்றுலா பயணிகள் வராங்க இல்லைங்களா, டெய்லி அவங்க வந்து உள்ளே இறங்குறாங்கன்ற காரணத்தினால பாதுகாப்புக்கு அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. இந்த மதில் சுவர் கடந்து இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் திரும்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் கண்காணிப்பு மேடைகள் வந்து அமைச்சிருக்காங்க. இதுவே கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாங்க, ஒரு 40 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்குது. எதிரிகள் அவ்வளோ எளிதில் இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. மற்ற 3 பக்கம் அகழிகளில் வச்சுட்டு இருக்காங்க. அதில் முதலைகள் கண்டிப்பாக விட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோட்டை வந்து 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுங்க. ஆனால் இந்த கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பகுதி நம்முடைய தமிழ் மன்னர்களாகிய பல்லவர்கள் கீழேயும் இருந்திருக்கு, சோழர்கள் கீழேயும் இருந்திருக்குங்க. இந்த கோட்டைக்கும் சோழர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. இந்த கோட்டைக்குள்ளே வர மொத்தம் 2 ரகசியமான பாதைகள் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்த கோட்டையில் இன்றைக்கி எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குகை இருக்குது. அந்த குகை இந்த சித்தவட்ட கோட்டைக்கு வருதுன்னு சொல்லப்படுதுங்க. சோழர்கள் போர்க்காலத்தில் பாதுகாப்பு கருதி இந்த கோட்டைக்கு வரதும், இந்த கோட்டையிலிருந்து அங்கே போகிறதாகவும், சோழர்களுக்கும் இங்கே இருந்த சித்தவட்ட கோட்டை அரசர்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதை தெரிஞ்சுக்க நம்ம நேரடியாக அந்த குகைக்கே போகலாம் வாங்க. இந்த குகையை குடைந்தது நம்ம சோழ மன்னர்களில் முக்கியமான ஒரு மன்னராகிய கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வந்துடலாம். செகண்ட் பார்ட்டில்
இந்த குகையை பற்றி கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு தொட்டி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இளவரசிகள், அதாவது ராணிகள் வந்து குளிக்கிறதுக்காக பயன்படுத்திய ஒரு தொட்டின்னு சொல்லப்படுதுங்க. இங்கே நம்ம பக்கத்துலேயே பார்க்கலாம். இங்கே ஒரு சிதலமடைந்த நிலையில் ஒரு மண்டபம் பார்க்க முடியுதுங்களா? இந்த மண்டபம் வந்து ராணி மண்டபம்னு சொல்லப்படுதுங்க. ஆற்காடு நவாப் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் ராணிக்காக அமைக்கப்பட்ட ஒரு மண்டபம் சொல்கிறாங்க. நல்லா அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறைகளை நம்ம பார்க்க முடியுதுங்க. அதனால இது வந்து ராணி மண்டபம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாமே நவாப்களுடைய அவர்களுடைய மாடலில் தான், இந்த ஸ்டைலில் தான் அமைச்சிருப்பாங்க. செங்கற்களாலான மிக கனமான சுவர்களை வந்து அமைச்சிருக்கு நம்ம பார்க்கலாம். இந்தளவுக்கு அமைச்சு இன்றைக்கி சிதலம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு கலைநயத்தோடு அமைச்சிருக்காங்க. இந்த சித்தவட்டம் கோட்டையை வந்து முழுமையாக நம்ம காட்டியிருப்பாங்க. இங்கிருந்து நம்ம இந்த சித்தவட்டம் கோட்டைக்கு வர்றதுக்காக பயன்படுத்தி அந்த ரகசிய குகை இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து சோழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சோழர்களில் முக்கியமான ஒரு மன்னன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்த பயணிப்போம். இந்தியன் ட்ராவலர் CJ உடன் ஹிஸ்டரி நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.